மீன ராசி பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்ட ஒரு திறமைசாலியான ராசி. மற்றவங்களோட சுக துக்கத்தை தன்னுடைய சுக துக்கமாக நினைக்கக்கூடிய தன்மை இந்த மீன ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்ககிட்ட எந்த ஒரு ரகசியத்தையுமே யாராலையுமே மறைக்க முடியாதுங்க. சமயத்திற்கு ஏற்றது போல் உங்கள் சுபாவத்தை எளிமையாக மாற்றிப்பீங்க. இந்த மீன ராசியில் பிறந்தவங்க கம்பீரமான தோற்றத்தோடு காட்சி அளிப்பீங்க. இப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தின் அமைப்பு எப்படி இருக்குது, என்ன விஷயம்லாம் நல்லதாக நடக்கும், என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையுமே உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மார்ச் மாதத்தில் 5 முக்கிய கிரக மாற்றங்கள் நடக்க போகுது. இதனால் உருவாக்கக்கூடிய யோகம் பல ராசிக்குமே தாக்கத்தை கொடுக்குது. குறிப்பாக சுக்கிரன் மீன ராசியில் பயிற்சியாகி உச்சமடைகிறாரு. சூரியன் மீனத்தில் மாறும் பொழுது இந்த ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது 12 ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த தாக்கம் மீன ராசிக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது, சாதகமான பலனா பாதகமான விளைவா, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். வாங்க முழுமையான விளக்கத்தையும் தெளிவாக பார்க்கலாம். கிரக சூழல் எப்படி இருக்குது, இந்த சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன ராசி பாருங்களேன், பெரும்பாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஓடோடி போவீங்க. உதவி அப்படின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. இந்த மீன ராசியில் பூரட்டாதியில் 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. வரக்கூடிய துன்பம் துயரம் நீங்கவும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை தொடரவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது வெள்ளை நிறை மலர்களை சாற்றி சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா நமசிவாய வாழ்க அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்தடையும். சிவபெருமானின் அருளால் நீங்கள் நினச்சது நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரவும், கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய சண்டை தகராறு முழுமையாக நீங்கவும், என்ன செஞ்சாலும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியல அப்படின்னு இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கான தீர்வு இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பால் பெறலாம். எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதக கணிப்பால் குடும்ப சூழலை மேன்மைப்படுத்த முடியும். கணவன் மனைவி பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். மீன ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா கற்பனையாக யோசித்து செயல்படுத்துவீங்க. மனத்தெளிவு, தயாள குணம் இது 2மே இருக்குது. பொறுமையும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவங்களோட சுக துக்கத்தை தன்னுடைய சுக துக்கமாக நினைப்பீங்க. உங்ககிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் யாராலும் மறைக்க முடியாது. சமயத்துக்கு ஏற்றது போல் உங்கள் சுபாவத்தை மாற்றிப்பீங்க. அதே போல் எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருத்தர்கிட்ட அன்பாக பழகிறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்கள விட்டு விலகிடுவீங்க. பயந்த சுபாவமும் ஒரு சிலருக்குலாம் இருக்கும். ஏன்னா பெரும்பாலான பெரிய விஷயங்களில் நீங்கள் தைரியமாக இறங்குறதுக்கு தயக்கப்படுவீங்க. இந்த தயக்கம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். வீண் விவகாரத்தில் அடிக்கடி தலையிட்டு வம்பு விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்களும் இந்த மீன ராசிக்காரங்க நீங்கள் தான். மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன்னு நிறைய இடத்துல பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க. வீணான வம்பில் தலையிட்டு விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ராசி மீன ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். பேச்சாற்றல் நல்லது தான். பேச்சாற்றல் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசுவீங்க. ஆனாலும் உங்களோட சின்ன சின்ன விஷயத்துல கூட மற்றவங்க குற்றம் கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லோரையும் எளிதில் நம்பிடுவீங்க. இதனால் நிறைய பேர் பாருங்கள் சமயம் பார்த்து உங்கள் காலை வாரி விட்டுருப்பாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா கூட ஓடோடி உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்குது, இதனால் என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் உத்திராட்டதி, அதுக்கப்புறம் பாருங்கள் ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சுகஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் பஞ்சமஸ்தானம், இந்த இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு. அடுத்து ரணருண ரோகஸ்தானம் இங்கே கேது இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் பாருங்கள் சூரியன், சுக்கிரன், புதன், சனி,
ராகு, செவ்வாய், இந்த 6 கிரக சேர்க்கையும் ஒரு சேர ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சரி, அந்த எதிர்ப்பை பார்த்து பயப்படாமல், அஞ்சாமல், ஓடி ஒளியாமல் சாமர்த்தியமாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி நிலையை பெறக்கூடியவங்களா இந்த மீன ராசிக்காரங்க இருப்பீங்க. இந்த மாதம் இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை, தொல்லை, குழப்பம் இது எல்லாமே தீருது. உங்கள் மனசு சந்தோஷப்படும்படியான சம்பவங்கள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் மீனராசிக்கு இந்த ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய ஆசை அதிகமாக இருக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் வரும். உறவினர் வீட்டு விசேஷம் இல்லைன்னா உங்கள் வீட்டிலே சுபகாரியம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு உறவினர் வருகை ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. பண வரத்துமே நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களோட சொல்லுக்கு உறவினர், குடும்பம் இவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரும். நீண்ட தூர தகவல் நல்ல தகவலாக வந்து சேரும். உங்கள் முயற்சிகளையுமே நீங்கள் நினச்சது போல் சாதகமான பலன் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களையுமே நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் சாதகமான பலன்களையும் சாதகமான வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும். எதிர்பார்த்த பண வருமானம் உங்கள் கைக்கு சரியான நேரத்துக்கு வந்து சேரும். திருப்திகரமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்களுமே திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பண வரத்துமே திருப்தி தரும் வகையில் அமையும். கஷ்டமான வேலையை கூட ரொம்பவுமே எளிதாக செஞ்சு முடிக்கிற ஆற்றல் இப்போ உங்களுக்கு அதிகமாகுது. உங்கள் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இதமான சூழல் இந்த மாதம் உருவாகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நீங்கி இப்போ ஒற்றுமை உங்களுக்குள்ள அதிகரிக்குது. குழந்தைங்களோட முன்னேற்றத்தில் நீங்கள் இப்போ ஆர்வம் காட்ட போகிறீங்க. அவங்க உங்களுக்கு பெருமையும் சேர்ப்பாங்க. அவங்களோட செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய நண்பர்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த புதிய நண்பர்களாலேயுமே நன்மைகளை நீங்கள் இப்போ பெறக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அவங்களோட உடல்நிலையிலுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களாக இருந்தீங்கன்னா நீண்ட தூரத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று இந்த மாதம் உங்களை வந்து சேரும். அந்த நல்ல தகவல் மன திருப்தியை தருவதாக அமையும். சந்தோஷமான சூழல் உருவாகுது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாதகமான பலன்களை பெறுவீங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. பண வரத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்கள் நட்பு வகைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் கூட வரும். கவனமாக இருக்கணும். வேலை தொடர்பான விஷயத்தில் சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். கடன் பிரச்சனை குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கும். எடுத்த வேலைகளில் ரொம்பவுமே கவனமாக செயல்பட்டால் நல்லது. மன வலிமை இந்த மாதம் அதிகரிக்கும். உங்களோட சிறப்பான செயலால் பாருங்கள், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு அதிகரிக்குது. மாணவர்களுக்கு உங்கள் திறமையால் எதையுமே சிறப்பாக செஞ்சு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு. கல்வியில் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலனை கொடுக்கும். புரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்குது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியுது. மதிப்பு மரியாதை உயருது. செல்வாக்குமே அதிகரிக்குது. குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பும் மேலோங்குது. பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேர நிறையவே வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. பிரிஞ்சு போன எல்லோரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உச்சிராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பொதுவாகவே நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எதுலேயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் சின்னதாக ஒரு ஆதாயமாச்சும் உங்களுக்கு வரும். முன்விரோதனம் காரணமாக சில சங்கடம் வரலாம். அது சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இருக்குது. அதே போல் இயந்திரங்களை உபயோகப்படுத்தக்கூடியவங்க கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும். தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நல்ல காரியங்களை ஈடுபட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மனசார பண்ணுங்கள். சிறப்பான உயர்வு பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் சிக்கல் உருவாகாது. ஆனாலும் சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிரில் இருக்கிறவங்களோட செயல் உங்களுக்கு தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். அதே போல் எதிலுமே அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லை வராது. அடுத்தவங்களோட விவகாரத்தில் வீணாக தலையிடாதீங்க. இதை தவிர்க்க பாருங்கள். பகைவர்களுமே உங்ககிட்ட பணிந்து போக வாய்ப்பு இருக்குது.
கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக செயல்படுங்க, நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகவும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக கொடுங்க. இந்த ஒரு பரிகாரம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ சேர்க்கை ஏற்படுத்தும், செயல்திறனை அதிகரிக்கும். எதிர்பார்த்த எல்லா காரியங்களுமே தடை இல்லாமல் காரிய வெற்றியை உருவாக்கி தரும். குரு பகவான் வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. தொட்டது துலங்கும், நினச்சது நடக்கும்.